ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். எவ்வளோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். அண்டு இன்னைக்கு நம்ம எந்த ரூட்டில் ட்ரை பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஈரோடு டு ராசிபுரம் ரூட்டில் ட்ரை பண்ண போகிறோம். அதில் எந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு எஃப்சி போயிட்டு வந்த பஸ்ஸு தான். அண்ட் எஃப்சி போயிட்டு கொஞ்சம் வண்டிலாம் பார்க்கவே ஒரு செம ஒரு லுக்காக வச்சுருக்காங்க. வேறு எந்த பஸ்ஸில் நம்மளுடைய ராயல் பஸ் சர்வீஸ் தான் இன்றைக்கான வ்ளாக் இருக்க போது. ஈரோடு டு ராசிபுரம் வரையும் வயா பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் கேஎஸ்ஆர் காலேஜ், திருச்செங்கோடு அண்டு ஆண்ட்ரூ கேட் வழியாக ராசிபுரம் வரையும் இருக்க போது ஃபுல் கேபின் ரைடோட. அண்ட் லாஸ்ட்டாக இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி பஸ் தான் இந்த ரூட்டில் வீடியோ பண்ணோம். அது மார்னிங் சிங்கிள் ஈரோடு ராசிபுரம் டு ஈரோடு ட்ரை பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ஈரோடு டு ராசிபுரம் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ராயல் பஸ் நான் கரெக்டாக ஒரு 12 வாக்கில் நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போனேன். கேட்ட போனோடனே பர்மிஷன் மாதிரி யூடியூப் சேனலில் நம்ம இது மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம சைட் ஜனனி பிஎஸ்கேலாம் பண்ணியிருக்கேன். நம்ம பஸ் எஃப்சிலாம் போயிட்டு வந்திருக்கு, பண்ணலாமான்னு கேட்டேன். அவரும் சுவிட்சு போகும்போது ஓகேன்னு சொல்லிட்டார். டிரைவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த கண்டக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த கண்டக்டர் நான் பார்க்க கொஞ்சம் ஏஜாக பீப்புள் தான், அவங்க ஒத்துக்க மாட்டான்னு நினச்சேன். அவரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டு ஒரு இன்டர்வியூ வேறு கொடுத்துட்டு போனார். இந்த நேரத்தில் அவருக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம யூடியூபர் சார்பாகவும் சரி, நம்ம என்னையோட சார்பாகவும் சரி, நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த 1-3 கரெக்டாக நினைக்கிறேன் ஈரோடில் அந்த சிங்கிள் நம்ம ட்ரை பண்ணோம். ஏன்னா அந்த சிங்கிள் டைமிங் இல்லாத சிங்கிள், திருச்செங்கோடு வரையும் டைமிங் இல்லாத சிங்கிள். இது எப்படி இருந்தாலும் இந்த ஈரோடு டு ராசிபுரம், இந்த ராசிபுரம் டு ஈரோடு ரூட்டில் இங்கே ஈரோடு எடுத்தால் திருச்செங்கோடு வரையும் இந்த வண்டியை விரட்டி ஆகணுமா, அப்படின்னா ராசிபுரத்தில் எடுத்தால் ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடு வரையும் விரட்டி ஆகணுமா, அந்த மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி தான் ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடுக்கு 50 நிமிஷத்தில் ஓட்டி ஆகணும். அந்த ரிட்டர்ன் சிங்கிள் நான் வீடியோ பண்ணலை. இங்கே ஈரோடுலேருந்து ராசிபுரமில் வரும்போது அந்த ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடுக்கு 50 நிமிஷத்தில் ஓட்டி ஆகணுமா, எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். ஆனால் நான் போன சிங்கிள் ஒன்றும் சாதாரண சிங்கிளாக நான் ஒன்றும் போகல. நானும் ஒரு விரட்ட சிங்கிள் தான் போனேன். இந்த திருச்செங்கோடு வரையும் அந்த செம ஒரு மாசான ரைடம் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுக்காக. அந்த ஒரு பஸ்ஸும் சைடு போட்டார். ஏன்னா காம்படிஷனான சிங்கிளாக, ஆனால் செம்மையாக அண்ணன் ஓட்டினால அண்ணன் டிரைவிங் ரொம்ப 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 பிடிச்சிது. அண்டு பஸ்ஸு டைமிங் டீட்டெயில்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். மொத்தம் ஒரு நாளைக்கு 8 சிங்கிள் அடிக்கிறாங்க. அதோட டைமிங் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் போகிறேன். ஏன்னா நான் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லை கண்டிப்பாக நான் கீழே போகிறேன். சரி கேஸ், இதுக்கு மேலே வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டு இருக்கும். கடைசியாக நம்ம சரஸ்வதி போட்டோம் சனிக்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ராயல் பஸ் சர்வீஸ் வீடியோ பார்க்குறீங்க. அண்டு இனிமேல் டெய்லியும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கேஸ், நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த கேப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ கவிஞதான், மன்மதனே நீ காதலதான், மன்மதனே நீ காவலதான். என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல, உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரல. உங்கள் ரசிகையே நானும் உனக்கே புரியவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ
மன்மதனே உன்னை ருசிக்கிறேன், மன்மதனே உன்னில் வசிக்கிறேன். உன்னை முழுதாக நானும் வென்று முழுங்கவோ, உந்தன் முன்னாடி மட்டும் வேட்கம் மறக்கவோ, எந்தன் படுக்கறைக்கு உந்தன் பேரை வைக்கவோ.
பேருங்கண்ணா? என் பேர் கோபிநாத். கோபிநாத். நம்ம சொந்த ஊருங்கண்ணா? நான் வைப்பமலைங்க. வைப்பமலை. ஓகே ஓகேண்ணா. நம்ம டிரைவர் தொழில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? நான் 2013 காலேஜ் போய்கிட்டு டிரைவர் தொழில் ஆரம்பித்தேன். ஓகேண்ணா. ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன், தண்ணி வண்டி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகேண்ணா. அப்புறம் 15 கிலோ பஸ் ஏறிட்டேங்க. ஓகே ஓகேண்ணா. 15 கிலோ பஸ் ஏறிட்டீங்க. 2015 பஸ் ஏறிட்டேன். ஒரு 8-9 வருஷமா பஸ் ஃபீல்டில் இருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. எந்த வண்டியில் ப்ரைவேட் பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்கள் ஃபீல்டு? ப்ரைவேட் பஸ்ன்னு பார்த்தா ட்ரிபிள்எஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரிபிள்எஸ். ஓகே ஓகேண்ணா. நம்ம கம்பெனிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் இப்போ ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதம் தானே. இப்போ ஃபஸ்ட்டாக ட்ரிபிள்எஸ் தான் ஓட்டிட்டு இருந்தீங்களா? ட்ரிபிள்எஸ்ல ஓட்டிட்டு இருந்தேன். ஓகேண்ணா. நாமக்கல் லைனில் ஓட்டிட்டு இருந்தேன். நாமக்கல் லைன். ஓகே ஓகே. இடையில கொஞ்சம் எல்லாம் லாரிக்கெல்லாம் போனேன். ஓகேண்ணா. அப்புறம் மறுபடியும் நம்ம ஊர்லயே லோக்கல்ல வண்டி கிடைச்சனால ராயல் பஸ். ராயல் பஸ் மாத்தி. ராயல் பஸ்னா பிடிக்கும். காலேஜ் போறதுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமாண்ணே? டைமிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபாஸ்டா ஓட்டறதுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. அதனால ராயல் பஸ்ல டியூட்டி கிடைக்கும் வந்து மாத்திட்டேன். ஓகே ஓகே. உங்க டியூட்டி எத்தனை நாள் கிடைக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 3 நாள் டியூட்டிங்க. ஓகேண்ணே. 3 நாள் லீவ். 3 நாள் லீவ். ஆமா. இப்போ மொத்தம் 2 பேர் ஆப்போசிட். ஓகே ஓகே. 3 நாளைக்கு ஒருக்கா. ஓகே ஓகே. இந்த வேலை எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும்? எவ்வளவோ வேலை இருந்திருக்கும், ஏன் இந்த வேலை பிடிச்சி வந்தீங்க? எவ்வளவோ வேலை இருந்துச்சு, வாய்ப்பும் கிடைச்சது. ஓகேண்ணே. ஆனா எனக்கு இந்த டிரைவர் தொழில வந்து அவ்வளோ ஈர்ப்பு. ஓகே ஓகே. வெரி கத்துக்கணும். ஓகேண்ணே. அது பஸ் ஓட்டுறதுனா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதனால என்னால இந்த வேலையை வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது. ஓ சரி சரிங்க. எவ்வளவு பெரிய வேலை வந்தாலும் இந்த வேலையை விட்டு என்னால போக முடியாது. உங்களுக்கு என்ன குருநாதர் என்ன இருக்காங்களாண்ணே? குருநாதர்னு இருந்தாங்கன்னா ஆட்டோவில் தான். ஓகேண்ணே. ஓகேண்ணே. பசங்க தான். ஓகேண்ணே. சொந்தமா ஆட்டோ வச்சிருந்தாங்க. ஓகேண்ணே. அவங்க ஓட்டுறதை கூட்டிட்டு போவாங்க. அப்படியே ஓட்டி கத்துக்கிட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிபிள்எஸ் டியூட்டி கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்போ வந்து சதீஷ்வா கண்ட்ராக்டர் மூலியமா தான் நான் அதில் டியூட்டி மாற்றேன். ஓகேண்ணே. டிரைவர்லேருந்து மதியம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி இங்கே 1:30 டைம். ஓகேண்ணே. இப்போ டிரைவரில் வந்து மாத்திரதான் மாற்ற அப்படின்னாங்க. ஓகேண்ணே. ஒரு வெறியில கிளம்பி வந்துட்டு டக்குன்னு லைசன்ஸ் கையில் இருந்துச்சு. ஓகேண்ணே. எடுத்துட்டு டக்குன்னு வந்துட்டேன். அப்போ உங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரையும் ஓட்டிட்டு இருக்கீங்க. நம்ம ஈரோடு ராசிபுரம் ரூட்டில் நாமக்கல் ரூட்லேயே ஓட்டிருக்கீங்க. நாமக்கல் ரூட்ல அது எந்த 3 வருஷம் ஓட்டியிருக்கேன். ஓ 3 வருஷம் ஓட்டிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணே. சரி, நான் ரொம்ப அருமையாக பேசிங்கண்ணா. மேலும் உங்கள் டிரைவத்தோட வாழ்த்துக்குண்ணா. ரொம்ப நன்றிண்ணா பேட்டி கொடுத்துட்டுக்கு. நம்ம பக்கம் அப்படியே கண்டக்டர்னா இருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணே. நாங்கள் பேருங்கண்ணா? செங்குத்துவன். நம்ம சொந்த ஊருங்கண்ணா? பட்னம். ஓகே ஓகே. நம்ம கண்டக்டர் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 23 வருஷமா எஸ்விசி பஸ் ஓட்டிட்டு. ஓகே ஓகேண்ணா. இப்போ 1.5 வருஷமா ராயல் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. நம்ம ராயல் கிட்ட எத்தனை பஸ் இருக்கு? ராயல் வந்து ஒரே வண்டி தான் இருக்குது. ஒரே ஒரு வண்டி தான். அப்போ இது டாரஸ்லாம் இருக்குது. டாரஸ்லாம் இருக்கு. ஸ்பேர் வண்டிங்கண்ணா? ஸ்பேர் வண்டி இல்லைங்க. ஸ்பேர் ஒரே ஒரு ரூட் பஸ் தான். ஓகே ஓகே. இன்னும் இந்த ராயல் ஜிவிலாம் இருக்குண்ணா, அதெல்லாம் யாருன்னா? அந்த வண்டி தான். அந்த வண்டி தான் இருக்குண்ணா. ஓகே ஓகேண்ணா. இப்போ நம்ம வண்டி இப்போ தான் எஃப்சி போயிட்டு வந்திருக்குண்ணா. வண்டியில் எப்படிண்ணா இருக்கு பார்க்க? வண்டி நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே. போயிட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது? போயிட்டு வந்து இப்போ 20 நாள் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களாண்ணே? ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் அடிக்கிறோம்? 6 ட்ரிப். காலையில் எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓகேங்கண்ணா. நைட்டு க்ளோசிங்ண்ணா? 10:30 மணி ஆயிடும். நான் ரெஸ்ட் டைம்ல எவ்வளோ நேரம் இருக்கும்? ரெஸ்ட் டைம் இப்போ ரெஸ்ட் டைம் தான். ஓகேண்ணே. அப்புறம் ராசியில் போனாலும் 1/2 மணி நேரம் நிற்கும். இப்படி எல்லாம் ஓட்டிட்டு இருக்கணும்ண்ணே. ஒன்றா டியூட்டி உங்களுக்கு எத்தனை 3 நாள் தானே? 3 நாள். உங்களுக்கு என்ன குருநாதர் நான் இருக்கலாங்க? என் குருநாதர் வந்து ஜீவால ஓட்டிட்டு இருக்காங்க. ஜீவால ஓட்டி இருக்காரு. ஓகே ஓகேண்ணே. பழனிசாமி ரவி. ஓகே ஓகே. அவர்கிட்ட எந்த விஷயம் நீங்கள் நல்லா தான் எடுத்துக்கிட்டீங்க? அவங்க வந்து நான் 10th முடிச்சோம். ஓகேண்ணே. வந்து இது மாதிரி ட்ரைனிங் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகேண்ணே. அப்புறமேட்டு சரி ஓகேண்ணே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜாயின் பண்ணிக்க. ஓகே சார். 2 மாசம் தான் ட்ரைனிங் ஓடிட்டு. ஓகேண்ணே. ஓனர் என் குரலை பார்த்து ஓனரே டியூட்டி விட்டுட்டாரு. டியூட்டி கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த கோரல் அந்த பேசுற விதம் தான். ஓகேண்ணே. இந்த இதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட எப்படி பார்த்துக்கிறாங்க அது மாதிரி தானே. ஓகே ஓகே. நம்ம ஆல்ட்டுக்குன்னா எங்கே இங்கே இல்லை ராசிபுரமான? ராசிபுரம் ஆல்ட்டு. ஓகேண்ணே. இப்போ இந்த கொரோனாவில் வந்து இங்கே ஆல்ட்டு இல்லை. ஆல்ட்டு அங்கே ராசிபுரம். அங்கே தான் போய் ஆல்ட்டு. ஓகே ஓகேண்ணே. நம்ம எந்த சிங்கிள் கொஞ்சம் டைம்லாம் சிங்கிள் எங்களுக்கு டைம் இருக்காங்க? எந்த சிங்கிள்? அங்கிருந்து வரதெல்லாம் டைம் கம்மி. ஓகேண்ணே. இங்கிருந்து போறதெல்லாம் டைம் எக்ஸஸ். ஓஹோ. அதனால அங்கிருந்து வரது திருச்செங்கோடு வரைக்கும் 50 நிமிஷம் ஓட்டி ஆகணும். 50 நிமிஷம் ஓட்டி ஆகணும். ஓகே ஓகேண்ணே. இந்த சிங்கிள் திருச்செங்கோடு வேற இந்த சிங்கிளாண்ணே? ஓஹோ சரி சரிங்கண்ணா. சரி, நான் ரொம்ப அருமையாக பேசுங்கண்ணா. மேலும் உங்கள் கண்ணூரில் வாழ்த்துக்குண்ணா. ரொம்ப நன்றி. நான் பேட்டி கொடுத்துட்டேன். நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஃபுல் கேபின் ரைடு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கும் செம தரமான ஒரு கேபின் ரைடாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் ஜனவரியும் முடித்தோம். அதுவும் செம ஒரு மாதமான கேபின் ரைடு தான். ஆனால் இது ஒரு மாதமான கேபின் ரைடு தான். அண்ட் இந்த ரூட்டில் நம்ம 2 பஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஜனவரி பண்ணியிருக்கோம். செகண்டு பார்த்தீங்கன்னா ராயல் பண்ணியிருக்கோம். வேறு என்ன ரூட்ஸில் பஸ் வீடியோஸ் வேணால் தாராளமாக கிளம்புங்க. நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் வேறு என்ன ரூட், எந்த ரூட்டில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கெங்கே பஸ்ஸு வேணும், எந்தெந்த ரூட்டில் வேணுமோ கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு 1 or 2 வீடியோ கண்டிப்பாக நான் ட்ரை
பண்ணுவேன், வீடியோவும் வந்துடும் நம்ம யூடியூப் சேனலில். இன்னும் நம்ம யூடியூப் சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யாருன்னா பார்க்கணுன்னா கொஞ்சம் ஷேர்வும் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த நேரத்தில் நம்ம திருப்பியும் சரி நம்ம டிரைவரானாக்கும் அந்த கண்டக்டரானாக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் ஒருத்தர் மேனேஜரை கேட்கணும்பா இல்லை என்ன சீனியர் தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. நான் கேட்டோடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். படான் வேறு எந்த வாயிலேருந்து எந்த வார்த்தையும் வரல, படான்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் திருப்பியும் சரி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ராயல் பஸ் டிரைவருக்கும் அந்த கண்டக்டருக்கும். அண்ட் சரி கேஸ், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எப்படி இருக்குன்னு கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கௌதம் ட்ராவல் வித் ஜிஆர்வி நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுறேன். பை ரெகுலராக வீடியோஸ் வந்துருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை.